பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பானவர்களே, இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 6 verse 2. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, பயமுறுத்த மட்டுமே தெரிந்த சத்துருவுக்கு பயப்படாமல் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். பயமுறுத்த தெரிந்த சத்துருவுக்கு நீங்கள் அடிமைகளாய் இராமல் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாட்களில் பிசாசோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு. அவனோடு கூட நமக்கு ஒவ்வொரு நாளும் யுத்தம் உண்டு. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சத்துருவினால் உங்களை ஜெயிக்க முடியாது. சத்துருவுக்கு கர்த்தர் ஜெயத்தையும் தரமாட்டார். ஆனால் சத்துருவுக்கு ஒன்று செய்ய முடியும், உங்களை அவன் பயமுறுத்துவான். அந்த பயமுறுத்துகிற இடத்தில் நீங்கள் துவண்டு போகாதீங்க. அவனை எதிர்த்துன்னு இல்லைங்க, அவன் ஓடி போவான். இப்போ ரோட்டில் போகும்போது நாய் பின்னால் வரும். நீங்கள் நாய் துரத்தும் போது நீங்கள் பயந்து ஓடுனீங்கன்னா நாய் உங்களை இன்னும் துரத்தும். ஆனால் அந்த நாய் நீங்கள் அப்படி நின்று கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த நாயும் அப்படியே நிற்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் திரும்பி போயிடும். பயந்தவனுக்கு தான் அந்த நாய் ஒரு பெரிய காரியமாக இருக்கும். பயப்படாத ஆளுக்கு அந்த நாயினால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அதை விட உங்களிடத்தில் வல்லமை உண்டு. இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், வெள்ளை குதிரையில் ஏறி வருகிற அந்தி கிறிஸ்து. அவன் வரும்போது எப்படி வருகிறான்? ஒரு வில்லை கையில் வைத்திருக்கிறான். ஆனால் அவன் தொடுக்கும்படியாக, காயப்படுத்தும்படியாக, அழிக்கும்படியாக அவன் கையில் அம்பு இல்லை. அப்போ வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், வில் இருக்கிறவனிடத்தில் அம்பு இல்லை. அவன் வில்லை போல தன்னை வளைத்து தான் ஜெயிக்கிறவனாக, ஜெயிப்பவனாக தன்னை காண்பிப்பானே ஒழிய அவனால் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் தைரியமாக அந்த காலைவெளியில் எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். வியாதியோட போராடுறீங்களா? அந்த வியாதி அல்ல, நீங்கள் ஜெயிப்பீங்க. கடனோட போராடுறீங்களா? கடன் அல்ல, நீங்கள் ஜெயிப்பீங்க. அதற்காக உங்களை முதல்ல என்ன செய்யுங்க? தகவமைங்க. எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீங்களோ, எழுந்த பிற்பாடு ஏன் விழுந்தோம் என்று கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். கடனில் ரொம்ப சிக்கியிருக்கீங்களா? அந்த கடன் எதினால் வந்தது? ஆடம்பரத்தினால் வந்ததா? சோம்பேறித்தனத்தினால் வந்ததா? மதீனத்தினால் வந்ததா? கொஞ்சம் யோசிச்சிருங்க. இந்த 3 காரியத்தில் தான் ஒரு கடன் வீட்டில் எட்டி பார்த்துருக்கோம். ஒன்று ஆடம்பரத்தில் வந்திருக்கும், இல்லை சோம்பேறித்தனத்தில் வந்திருக்கும், இல்லைனா மதீனத்தில் வந்திருக்கும், முட்டாள்தனத்தில் வந்திருக்கும். இந்த 3த்தில் தான் கடன் உள்ளே வந்திருக்கும். இந்த 3ல் உள்ளே வந்திருக்கா, உடனே உட்காந்து புருஷ மனைவியாக முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே சோம்பேறித்தனமாக இருந்தால் அதை நாங்கள் விடுறோம், ஆண்டவரே நாங்கள் சுறுசுறுப்பாகிறோம், எங்கள் கைகளின் கிரியைகளை நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம், நீங்கள் உள்ளே வந்துடுங்க. மதீனத்தினாலையா, அந்த மதீனம் திரும்ப வராதபடிக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆடம்பரமாக தேவைக்கு வாழ ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழியை தரங்க ஆண்டவரே, நீங்கள் ஜெயிப்பீங்க, சத்துரு தோற்று போவான். நீங்கள் அந்த இடத்துல புலம்பி அந்த இடத்துல சத்துருவுக்கு இன்னும் இடம் கொடுத்தீங்கன்னா, வாழ்க்கை இப்படி ஆகிடும், நான் அப்படி போய் முடிஞ்சிருவேன். அவன் அந்த பயத்தையே தனக்கு சாதகமாக்குவான். வியாதியோடு போராடுறீங்களா? இந்த வியாதியை காட்டிலும் சுகமாக்குகிற கர்த்தர் வல்லவர். டாக்டர் ரிப்போர்ட்டு சொல்லுதா, இவ்வளவு நாள் தான், இப்படி தான் போகும்னு சொல்லுதா, அதை நம்பாதீங்க. அந்த ரிப்போர்ட்டை காதில் எடுக்காதீங்க. காதுக்குள்ளே போகிறதெல்லாம் இருதயத்துக்குள்ளே போச்சுன்னா உங்களை இன்னும் பயப்படுத்தும். அதை காதில் எடுக்காதீங்க. சர்வ வல்லவர், உங்களை அழைத்தவர், ரட்சித்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் ஜெயித்தது போல் உங்களை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்கிறார்ல, அவரோட நீங்கள் கரம் கோத்துக்கொள்ளுங்க. சத்துரு இந்த பயத்தை தான் சாதகமாக்குவான். பயம் அதிகமாக ஆக 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 சத்துருவுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டே போவாங்க.
அந்த பயமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கீழே அமைக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, பயமுள்ள ஆவி அல்ல, பயப்படுகிறவர்கள் அல்ல, பயந்து நொந்து போகிறவர்கள் அல்ல, விசுவாசத்தினால் கிரியை செய்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், எத்தனை முறை பயமுறுத்துனாங்க. ஏரோது இப்படி செஞ்சிருவார், ஏரோது அப்படி செஞ்சிருவார், ஏரோது கொலை பண்ணிடுவார், எப்படிலாம் பிசாசு எப்படிலாம் பயமுறுத்தினான். எந்த இடத்துலையும் இயேசு தோற்று போகவில்லை, ஜெயமாய் நின்றார். அதே போல் அப்போஸ்தலர்களை ஆதி திருச்சபையில் கூப்பிட்டு பயமுறுத்துவாங்க. இப்படி பண்ணிவிடுவோம், கொலை பண்ணிவிடுவோம், ஜெயிலில் போட்டுருவோம், தலையை வெட்டிடுவோம். அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்தாங்க, இவங்க இப்படி பயமுறுத்தி விடும் பொழுதெல்லாம் திருப்பி குழுவாக ஜெயிப்பாங்க. அவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை திருப்பி செய்வாங்க தேவனுக்காக. அப்போ தான் அவங்க சொல்லிட்டு வந்தாங்க, உங்களுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இல்லை, எங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த வசனத்தை அவங்க முடிக்கும் போதே வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த காலை வேளையில் நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சத்துருடைய மிரட்டலுக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த சூழ்நிலையில் யாரை கொண்டு, மனிதர்களை கொண்டு சத்துரு உங்களை மிரட்டலாம், உங்களை பயமுறுத்தலாம். அது மாத்திரம்தான் அவனால் செய்ய முடியும். உங்களை தொடுவதற்கு கர்த்தருடைய அனுமதி வேண்டும். உங்களை தொடுவதற்கு, ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய கண்ணின் மணியாக இருக்கிறீர்கள். அந்த மணிக்குள்ளே இருக்கும்போது தொட முடியாது. கர்த்தர் உங்களை சுற்றிலும் வேலையடைக்கிறார். ஆகவே வில்லு உண்டு, அம்பு இல்லாத சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற கர்த்தரை நம்புங்க. அவர் உங்களை எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்களாய் வைத்து உங்களை ஆளுகை செய்ய வைப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் எனக்கு கொடுத்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துருவிடத்தில் இல்லாத அம்பை அது இருப்பதாக காண்பித்து எந்தெந்த பகுதிகளில் உடைய பிள்ளைகளை அவன் ஏமாற்றி பயமுறுத்தி வச்சிருக்கிறானோ, இந்த காலவெளியில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குகிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை பயத்தின் அடிமைத்தனத்தின் ஆவிக்கு விடுதலையாக்குகிறேன்ப்பா. உடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு எழும்ப உடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க. அவனிடத்தில் வில்லு உண்டு, அம்பு இல்லை. ஆனால் எங்கள் தேவனிடத்தில் வில்லும் உண்டு, அம்பும் உண்டு. எங்கள் தேவன் ஜெயிக்கிறவர், அவர் ஜெயாளி. எங்கள் இயேசுவோடு கூட நாங்கள் பயணப்படுகிறோம் என்கிற ஆழமான விசுவாசத்தை உடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் தந்து, எந்த சூழ்நிலையிலும் சமாதான குறைவோ, ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளோ உடைய பிள்ளைகளை மேற்கொண்டு ஆழ்த்தாதபடிக்கு அவர்கள் உம்மை நம்பி ஓடத்தக்கதாக உதவி செய்யுங்க. இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிறவர்கள் சமுதாயத்தில் பயந்து போய் ஒடுங்கி போய் இல்லாதபடிக்கு பயத்தோடு அல்லப்பா, எங்கள் தேவன் கொடுக்கிற ஜெயத்தோடு எழும்பத்தக்கதாக உதவி செய்யுங்க. அந்த தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.